92.7 பிக் FM இன் சிவம். இது முழுக்க முழுக்க கதாசிரியரின் கற்பனை கதையே. இதில் வரும் கதாபாத்திரங்கள், பெயர்கள், சம்பவங்கள், ஒலிகள், சிந்தனைகள் அனைத்தும் கற்பனையே. யார் உணர்வையும் மனதையும் எந்த தரப்பினரையும் புண்படுத்தும் நோக்கத்துடன் தயாரிக்கப்பட்டதல்ல. இதில் வரும் கதையோ சம்பவமோ நிஜ வாழ்க்கையில் இடம்பெறுமாயின் அது தற்செயலானதே. பிக் FM இதற்கு பொறுப்பேற்காது. இது 92.7 பிக் FM இன் தயாரிப்பு. லிங்கஸ்வரூபம் சிவம், மரகதலிங்கத்தில் சிவம், உலகமே சிவம், சிவம் சிவம், சிவம் சிவம், சிவம் சிவம், சிவம். கண்ணுக்கு புலனாகாதது ஒலி. இதை சிறைபிடிக்கும் வழிவகைகள் இன்று வந்துவிட்டன. நிரந்தரமாக ஒலியை சிறைபிடிக்க கண்டுபிடிக்கப்பட்ட ஒரே வழிதான் எழுத்து. எந்த ஒரு எழுத்தை உறக்க வாசித்தாலும் மனதுக்குள் வாசித்தாலும் அது ஒலியாகத்தான் உருவாகிறது. அந்த ஒலிதான் உயிர்களின் இயக்கத்துக்கே காரணமாகவும் உள்ளது. அப்படிப்பட்ட ஒலியானது மனிதர்களிடம் மொழி சார்ந்த உரையாடலாய், பின் இனிமை சார்ந்த இசை பாடல்களாய், அதற்கும் பின் இறையை தொடர்பு கொள்ள உதவும் மந்திரங்களாய் 3 நிலைப்பாட்டில் உள்ளது. இதில் மந்திர சப்தத்தில் உறைந்திருக்கும் சிவமூர்த்தம் ஒன்று உண்டு. அதைத்தான் மகா சதாசிவமூர்த்தம் என்று வேத புராணங்கள் கூறுகின்றன. உயிர்களில் மேலான உயிரினம் மனித இனமே என்பது ஆய்வாளர்களின் கருத்து. ஏனென்றால் இந்த ஒரு உயிரினம்தான் 6வது அறிவு கொண்டு அனைத்தையும் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் துணை செய்கிறது. மனிதன்தான் நான் யார் என்று கேட்டுக்கொண்டவன். பூமியில் இருந்து கொண்டே ஆகாய வெளியையும் அறிந்து அதில் கிரகங்கள் உலா வருவதை உணர்ந்தவன். அது மட்டுமா, அந்த கிரகங்கள் மனித வாழ்வை பல விதங்களில் கட்டுப்படுத்துவதையும் உணர்ந்து அதன் பொருட்டு ஜோதிட சாஸ்திரம் என்கின்ற ஒன்றையே உண்டாக்கியவன். இப்படியே தொட்டு தொட்டு சென்ற அவனது அறிவாற்றல் இறுதியாக இறை சிந்தனையில் போய் நின்றது. ஒரு நாற்காலி இருந்தால் அதை செய்த தச்சன் ஒருவன் இருக்கிற மாதிரி, நான் இருக்கிறேன் என்றால் என்னை செய்த ஒருவனும் இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையில் விழுந்து இறுதியில் தன்னை படைத்தது இறைவன் என்று ஒரு முடிவுக்கு வந்தான். அந்த இறைவனுக்கும் ஒரு வடிவம் தந்தான். அது அவனது மனித வடிவத்தில் தான் இருந்தது. மற்ற உயிரினங்களிடம் இதற்கு எதிர்ப்பு இல்லை. ஏனென்றால் அவை மனிதனைப் போல நான் யார், எங்கிருந்து வந்தேன், எங்கே போகப் போகிறேன் போன்ற கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொள்ளவில்லை. உயிரினங்களில் மேலான உயிரினமான மனிதனைப் போன்றுதான் இறைவனும் இருக்க வேண்டும் என்று கருதிய மனிதன் இறை உருவங்களை தன்னை போன்ற வடிவில் உருவாக்கினான். சற்றே கூடுதலாக 4 முகங்கள், 12 கரங்கள், நெற்றியிலும் ஒரு கண் என்று மனித வடிவத்தின் இயல்புக்கு மாறுபட்டு கூடுதலான வலித்த ஒரு உருவாக படைத்தான் என்றாலும் மிக இல்லை. இதெல்லாம் ஓரளவு நடுவு நிலையோடு சிந்திப்பவர்கள் கூறும் கருத்துக்கள். இல்லை இல்லை, பல ஞானியர் கண்களுக்கு இறைவன் தெரிந்திருக்கிறான். அதை வைத்தே அவன் வடிவமானது ஆலயங்களில் இப்பொழுது இருப்பது போல உருவாக்கப்பட்டது என்று ஒரு சாரார் கூறுகிறார்கள். நமது புராணங்கள், வேத நெறிகள் இம்மட்டில் தெளிவாக அறுதியிட்டு இறை வடிவம் பற்றி குழப்பமே இல்லாமல் பல தகவல்களை அளித்துள்ளன. அதில் சிவபிரானை சடைமுடியன் என்றும் புலித்தோல் அணிந்தவன் என்றும் முக்கண்ணன் என்றெல்லாம் அவை கூறுகின்றன. மனிதர்களில் பக்தி உணர்வுள்ளவர்கள் இவற்றை எதிர்வாதம் செய்யாமல் ஒப்புக்கொண்டும் விட்டனர். எதிலும் தன் புலன்களையே நம்புகின்றவர்களோ இந்த கருத்தை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. இறை சிந்தனை என்று இப்படித்தான், இப்படியும் அப்படியுமாக உள்ளது. இதனூடே சிவபராக்கிரமம், சிவமானது உருவ வடிவாக மட்டுமில்லை, சப்த வடிவமாகவும் உள்ளது. அது ஓம் நமச்சிவாய எனும் பஞ்சாட்சர மந்திர வடிவத்திற்குள் உறைந்துள்ளதை கூறுகிறது. இன்னும் சொல்ல போனால் ஓம் நமச்சிவாய என்கிற எழுத்து வடிவத்தில் இல்லை, ஓம் நமச்சிவாய என்று நாம் சொல்கிற பஞ்சாட்சர ஒலி வடிவத்தில் தான் அது உறைந்து விட்டது. ஒருவர் தன்னுள் சிவம் புக வேண்டும், தான் சிவமாதல் வேண்டும் அல்லது இறையை உணர வேண்டும் என்பதற்காகவே ஓம் நமச்சிவாய அருளப்பட்டதாக புராண நெறிகள் கூறுகின்றன. அதாவது ஓம் நமச்சிவாய
ஓம் நமச்சிவாய என்று உச்சரிக்கும் தோறும் மகா சதாசிவமூர்த்தி அந்த ஒளி வடிவின் மூலம் நம்முள் நிறைகிறான். சிவம் உள்ளம் புகுந்தால்தான் கள்ளம் முதல் பள்ளம் வரை எல்லாம் மாறி மாசு மறுவில்லாத நித்திய இன்பத்திற்குள் மனிதன் விழுந்து விடுவானே. கர்ம வினைகளால் சூழப்பட்ட அவர் வாழ்க்கை பாதையே அவன் சிவமாவதால் மாறிவிடுமே. ஆம், சிவம் பஞ்சாட்சர ஒளி வடிவில் திகழ்கிறது. நாம் ஒவ்வொரு முறை உச்சரிக்கும் போதும் நாமே சிவமாகிறோம். நாமே சிவமானால் என்ன ஆகும்? இடையறாத பஞ்சாட்சரம் ஜெபிப்பவர்கள் நித்திய சிவமாவார்கள். கிரக செயல்பாடுகள், கர்ம வினைகள் இதனால் ஸ்தம்பிக்க வேண்டும். தான் படைத்த உயிர்கள் எல்லாம் மிக சுலபமாக கடைத்தேற வேண்டும் என்றே அந்த மகாசிவன் ஒளியிலும் உறைந்திருக்கிறான். இப்போதாவது புரிந்து கொள்ளுங்கள். அந்த லிங்கேசன் இருப்பது உண்மை என்றால் இந்த நொடி அவன் இங்கே வந்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் என்னை சபிக்கும் அளவு சக்தி இருப்பதாக கருதி கொண்டிருக்கும் உங்கள் தவசக்தியாவது இந்த எதிரிகளை விரட்டி அடிக்க வேண்டும். எங்கே பார்ப்போம். அவர்களை உங்களால் விரட்ட முடிந்தால் அப்போதே நான் கடவுள் இருப்பது உண்மை என்பதை ஒப்புக்கொள்கிறேன். நாராயண அழகனோட கேள்வி ஒரு பக்கம், உள்ள நுழைஞ்சிட்ட படையோட தாக்கம் ஒரு பக்கம். எல்லாரும் எதிர்க்க வரும் படை வீரர்களோட யுத்தம் செய்ய தயாரானாங்க. பிரம்மானந்த பட்டர் ஓடி போய் பிரதான வாயில் கதவை சாத்தி தாழிட்டுக்கிட்டாரு. நாராயண அழகன் எதிர்பட்ட வீரர்கள் எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தான். சித்த புருஷரை சில வீரர்கள் சுத்தி வளைச்சுக்கிட்டாங்க. தாடியும் மீசையுமான அவரோட தோற்றம் அவங்களுக்கு வெறிய உருவாக்கி இருந்தது. அவரும் அவங்கள அப்படியே வெறிச்சு பார்த்தார். ஒரு புறம் நாராயண அழகன் படை வீரர்களோட வாளை பிடுங்கி சண்டை போட்டுட்டு இருந்தான். ஒரு சில யானைகளும் உள்ள நுழைஞ்சு கல் தூண்களை எல்லாம் தேடி தேடி போய் முட்டி மோதி சாச்சு வீழ்த்தியபடி இருந்தது. ஒரே கூச்சல், வாள்களோட மோதல் சத்தம். இதுக்கு நடுவுல அந்த சித்த புருஷர் அவங்க கண் எதிரில அப்படியே காத்துல கரைஞ்சு கற்பூரம் மாதிரி மறைஞ்சு போனார். வீரர்கள் அப்படியே வியந்து போய் நாலா பக்கமும் தேடி போக சுத்தி சுத்தி பார்த்தாங்க. மூடிக்கிட்ட பிரதான வாயில் கதவுக்கு பின்னால பிரம்மானந்த பட்டர் மரகத நடராஜர் விக்கிரகத்தை கட்டி அணைச்சு தப்பிக்க வழி தேடி ஓடிக்கிட்டு இருந்தார். வெளியில நடக்கிற யுத்தத்தோட அவலம் அவர் காதுக்கு கேட்டுட்டு இருந்தது. இறைவா, உன்னை காக்கும் வலிமையையும் நீயே எனக்கு அருள வேண்டும். நடராஜ விக்கிரகத்தை இறுக்கி பிடிச்ச நிலையில மனமுருக பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தாரு. அதை கேட்டு அந்த நிலையில ஒரு சிரிப்பொலி. அது ஒரு பெண்ணோட சிரிப்பொலி. யாருன்னு பார்த்தார். சிற்பி மகள் ஜீவா. ஜீவா, நீயா? நானேதான். உங்களுக்கு முன் நான் இங்கே வந்துவிட்டேன். நான் மட்டுமல்ல, அதோ அவ கை காட்டின திசையில பிரதாபி. நல்லது, வாருங்கள், எனக்கு உதவுங்கள். சுவாமியின் ஆபரண நகைகளுடன் நாம் இந்த சுரங்கம் வழியாக தப்பித்தாக வேண்டும். ஏன் தப்பிக்க வேண்டும்? எதற்கு தப்பிக்க வேண்டும்? ஜீவா, என்ன இது பேசும் நேரமில்லை. அது எனக்கும் தெரியும். அதே நேரம் அந்த இறைவன், அதாவது அந்த கைலாய மூர்த்தி வேடிக்கை பார்க்கும் நேரமில்லை. என்ன சொல்கிறாய்? நாராயண அழகனைப் போல என்னாலும் சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை. இந்த உலகை படைத்து அதில் உன்னையும் என்னையும், ஏன் வெளியே இந்த அரிய கலை பொக்கிஷங்களை அழித்து ஒழித்துக் கொண்டிருப்பவர்களையும் படைத்த அந்த ஈசன் இப்போது இங்கு ஏன் வரவில்லை? அவர் வெறும் கல்லோ? அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரமும் அழகன் முருகனுக்கு வேலாயுதமும் என்று பார்த்து பார்த்து ஆயுதம் அளித்த மூர்த்தி இங்கே மட்டும் எங்கே போனார்? பைத்தியம் போல் உளராதே. மிலேச்சர்கள் தான் இந்த விக்கிரகங்களை வெறும் கல்லாக பார்க்கிறார்கள் என்றால் நீயுமா? கேள்வி பிறகு பதில் கூறுங்கள். யாரை யார் காப்பாற்றுவது? நம்மை அந்த இறைவன் காப்பது அழகா, இல்லை நாம் அவரை காப்பது அழகா? எப்போதிருந்து நீயும் அந்த நாராயண அழகன் போலானாய்? அவர் கேள்விகளை சிந்திக்க தொடங்கியதிலிருந்துதான். ஜீவா, என்ன இது? இது விவாதம் செய்யும் நேரமில்லை. கோழை போல் நாமும் ஒழியாமல் பட்டருக்கு உதவுவோம், வா. இல்லை பிரதாபி, இவருக்கும் இந்த இறை வடிவம் என்று சொல்கிற கற்சிலைகளுக்கும் உதவுவது பேதமை. இப்போது கூட இவர் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளத்தான் பார்க்கிறார். ஆனால் நாராயண அழகனோ எதிரிகளோடு மோதி இவற்றை காப்பாற்ற பார்க்கிறார். யார் உயர்ந்தவர்கள்? வாதத்துல அனல் பறந்தது. அதே நேரம் கதவை திறக்கிற மாதிரி சத்தம் கேட்டது. பட்டர் அதை பார்த்துட்டு, ஈஸ்வரா, என்னையும் இவர்களையும் நீயே காப்பாற்று. காலங்களை கடந்து வாழ்பவன் நீ என்பது உண்மையானால் உன் செல்வங்கள் கொள்ளை போகக்கூடாது, இந்த ஆலயமும் சிதையக்கூடாது.
பிரம்மானந்த பட்டர் அந்த மரகத நடராஜர் விக்கிரகத்தை சுமக்க முடியாம சுமந்தபடி ஓடினார். பிரதாபி ஜீவாவை வெறிச்சு பார்த்துட்டு இருந்தா. பக்கத்துல திறந்தே இருந்தது மரகதாம்பிகை திருச்சன்னதி. அதை பார்த்த ஜீவா ஓடி போய் அம்பாளுக்கு சாத்தி இருந்த நகைகள் எல்லாத்தையும் களைஞ்சு அவளோட சேலை முகப்புல கட்ட தொடங்கினான். ஜீவா நகையோட ஓட தொடங்கினான். என்ன செய்கிறாய்? இந்த நகையோடு நாமும் தப்பிப்போம். அம்பிகையை என்ன செய்வது? கல்தானே, உடைந்து போகட்டும். ஜீவா, நீயா இப்படி பேசுகிறாய்? நீ தானே சொன்னாய் பேச நேரமில்லை என்று. பிரதாபி மூலியா நிக்கிற அம்பிகைய பார்த்தா. அப்படி ஒரு கோலத்துல ஒரு நாள் கூட அவ பார்த்ததில்ல. அவளுக்கு நெஞ்சே அடைச்சது. சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டு அந்த விக்கிரகத்தை வாரி அணைச்சுக்கிட்டா. பிரதாபிக்கு அந்த கோவிலோட ஒவ்வொரு பாகமும் அத்துப்படி. அதுல ஒரு வழி வாஸ்து முறையில ஈசானியத்துல திறந்து கிடந்தது. அதோட முனையில ஒரு தட்சிணாமூர்த்தி சிலை. அவரை நகர்த்தினா கீழே ஒரு சுரங்க வழி தெரியும். அது வழியா போனா கோவிலுக்கு வெளியில மதில் சுவருக்கு அந்த பக்கம் இருக்கிற கோவில் குளத்துக்கு போக முடியும். நீந்திதான் மேலே ஏற முடியும். சிலையோட நீந்தி மேலே ஏற முடியுமான்னு பிரதாபிக்கு பயமா இருந்தது. நீந்தித்தான் மேலேற வேண்டும், சிலையோடு நீந்தி மேலேற முடியுமா? ஆனாலும் அந்த சூழ்நிலை அவளுக்கு ஒரு புது சக்தியை திரட்டி கொடுத்திருந்தது. சிலையோட வேகமா நடந்தா. சிலையோட பாரம் அவளை அமுக்கியது. தட்சிணாமூர்த்தி விக்கிரகத்தை நகர்த்தி உள்ள இறங்கி திரும்பவும் உள்ள இருந்தபடியே சிலையை பழைய நிலைக்கு கொண்டு வந்து வச்ச நொடி பிரதான 2ஆம் வாயில் கதவு திறந்தது. நூற்றுக்கணக்கான வீரர்கள் உள்ள புகுந்திருந்தாங்க. அது வரைக்கும் புனிதமா பவித்திரமா கருதப்பட்ட அந்த இடம் ஒரு பேய் கோட்டை போல மாறி இருந்தது. மனிதனோட மனசு எப்படி வேணும்னாலும் போகுங்கிற எடுத்துக்காட்டுக்கு இது ஒரு சான்றா இருந்தது. மரகதலிங்கபுரத்தோட நுழைமுகத்துல இருந்தது ஆத்மலிங்கேஸ்வரர் திருச்சன்னதி. லேச்சர் படையெடுப்பை உத்தேசித்து எல்லாத்தையும் பூட்டிக்கிட்டு கிளம்பி இருந்தார் அந்த கோவில் பட்டர். ஆலயம் பூட்டப்பட்டிருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற லிங்க சுரூபத்துக்கு முன்னாடி கண்ணீர் மல்க நின்றுட்டு இருந்தாரு அந்த சித்த புருஷர். இறைவா, நான் அறிந்த அஷ்டமா சித்துவில் ஒன்றான அனிமா ஆற்றலால் நான் என் ஸ்தூல வடிவை அணுவின் சிறிதாக்கி மிலேச்சர்களிடமிருந்து தப்பி வந்தேன். அங்கே என் காதில் விழுந்த கேள்விகளால் நான் துவண்டு போய்விட்டேன். மிலேச்சர்களுக்காவது தங்கள் படையெடுப்பதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது. அவர்கள் வரையில் அவர்கள் மார்க்கமே வேறு. ஆனால் இங்கே நம்மோடு சேர்ந்து வாழ்ந்தும் உன்னை நம்பாமல் ஒருவன் பேசுகிறான். நீ பிரசன்னமாகி எதிரிகளை அடக்காததை குறையாக கூறுகிறார்கள். அவன் கேள்வி என்னையே அசைத்து விட்டது. ஆதி பரம்பொருளே, உன்னை தீண்டுவோர் எரிந்து சாம்பலாக வேண்டாமா? முக்காலமும் பூசணைகள் கண்ட உன் ஆலயம் அழிவுக்கு உள்ளாக்கலாமா? நானும் உன்னை கேட்கிறேன், பதில் சொல். அவர் மனசுல உக்கிரமான பிரார்த்தனை குரல். மறுநொடியே ஒரு இடி சிரிப்பொலி கேட்க ஆரம்பிச்சது. அந்த சித்த புருஷர் அதிர ஆரம்பிச்சார். யார் சிரிப்பது? அவர் சுத்தி முத்தி பார்த்தார். சிரிப்பொலியோ இடி முழக்கம் மாதிரி கேட்டது. இறைவா, இது என்ன சோதனை? யார் இப்படி சிரிப்பது? இதற்கு பொருள்தான் என்ன? அவருக்கு பயம் ஏற்பட்டது. சத்தமா கூக்குரல் கொடுத்து ஆன்மலிங்கேஸ்வரர் முன்னாடி கையை கூப்பினார். அப்போ ஒரு அசரீரி, சித்தனே, உன் மனதை ஒருநிலைப்படுத்தி யாதொரு எண்ணங்களும் இன்றி அமர்வாயாக. உன் வினாக்களுக்கு உனக்குள்ளேயே விரிவான பதில் தரும். ஆலயம் என்பது ஒரு சாதனம். சாதனம் என்பது ஒருவனுக்கு பயனளிக்க கூடியதாகவும் இன்னொருவனுக்கு எதிரான ஒன்றாகவும் தெரிகிறது. இரண்டுமே மாயைதான். மாயை என்பதை உணர்த்துவதே சாதனத்தின் கடமை. ஒரு கத்தியானது எப்படி வேண்டுமானாலும் பயன்படலாம். அது பயன்படுத்துவதை பொறுத்தது. ஒரு உயிரை போக்குவதாலோ இல்லை துருப்பிடித்து போவதாலோ அதற்கு பிரத்யேகமான எந்த நிறைபாடும் குறைபாடும் இல்லை. அதை கொண்டு வினை புரிபவர்களுக்கெல்லாம் ஏற்படுகிறது. என்னை உணர வேண்டி எழுப்பப்பட்ட ஆலயத்தில் ஒருவன் என்னை உணர வழியே இல்லை என்று எண்ணுகிறான். என்னை உணர அதுவே வழி என்றும் பலர் எண்ணுகின்றனர். இது இரு அணிகளின் விளையாட்டை போன்றது. ஒருவர் மாற்றி ஒருவர் ஒவ்வொரு முறை வென்றபடி இருப்பர். இரு அணிக்கும் சம அளவு நியாயம் வழங்குவதே நடுவனாகிய இறைவன் பணியாகும். ஒருவரை அடக்கி ஒருவரை உயர்த்தி இடையில் என்னை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கெதற்கு?
விளையாட்டில் நடுவர்கள் ஜெயிக்கலாமா? எங்கும் எப்பொழுதும் ஆன்ம பலமே வெல்லும். அதுவே எண்ணத்திற்கு வலிமை தருவது, செயல்பாட்டிற்கும் துணை செய்வது. ஆலயத்தை அழிக்க நினைப்பவர்கள் அங்கே இறைவன் இல்லை என்று உறுதியாக நினைக்கிறார்கள். அவர்கள் உறுதி முன்னால் இருக்கிறது என்று நினைப்பவர்களின் உறுதி குறைவாகவே உள்ளது. இப்படி ஒரு நிலையில் அது அழிந்தே தீரும். உண்மையில் அழிவு என்று ஒன்று இல்லை, அது ஒரு மாற்றம். மாயைக்குள் இருந்து பார்க்கும் பொழுது அந்த மாற்றம் அழிவாக தெரியும். மாயைக்கு வெளியில் வந்து பார்த்தால் அது ஒரு மாற்றம் என்பது மட்டுமல்ல, அதிலும் ஒரு பொருள் இருப்பது புரியும். அகண்ட இருளில் தான் ஒளி புனலுக்கு பணி இருக்க முடியும். துன்பம் இருந்தாலே இன்பத்தை உணர முடியும். ஒன்றே இரண்டாக இருந்தாலே அந்த ஒன்று தன்னை அறிய இயலும். இரண்டில் ஒன்று அழிவு சக்தியாய் இப்பொழுது வந்திருக்கிறது. இன்னொன்று பதிலை காலத்தால் கூறும். மாயையில் சிக்கியவர்கள் ராட்டினத்தில் சுழல்பவர்களை போன்றவர்கள் ஓரிடத்தில் நிலைத்திருக்க முடியாது. அவர்கள் உயிர் பயணத்தில் அவர்கள் மீண்டும் இந்த ஆலய வாசலுக்கே வருவார்கள். அவர்களின் உயிர் வட்ட சுழற்சியில் அது என்றும் நிகழும் என்பதை வான் கணித வழி அறியலாம். அறிந்த ஒருவனும் வருவான், அதை எழுதியும் வைப்பான். அஷ்டமா சித்துவால் பஞ்சபூதங்களை வென்று உயிர் படயத்தில் கிரகங்கள் பிடியில் அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத நீ இதை உணர அதுவரை காத்திரு. அந்த நாளும் வரும். அதை எனது பேரருளாய் ஊரும் உலகும் கொண்டாடும். ஆனால் உண்மை அதுவல்ல. மாயைக்குள் இருந்து பார்க்கும்போது வினை செயல்கள் இப்படித்தான் தெரியும். ஒரு நேரம் சிதைவு, இன்னொரு நேரம் ஆக்கம். இரண்டுமே மாயை. அதை உணரும் போதே நான் உண்மையில் வசப்படுவேன். அதுவரை அந்த மாய விளையாட்டை ரசிப்பவர்களில் நானும் ஒருவன். சித்த புருஷர் மனசுக்குள்ள ஒரு பிரவச்சன மாதிரி ஒலிச்ச அந்த குரல் சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்து அடங்கியது. அவர் கண் விழிச்சார். இப்போ மனசுல வருத்தம் இல்ல, கவலையும் இருக்கல, கலக்கமும் இல்ல, ஒரு தெளிவு ஏற்பட்டிருந்தது. நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எல்லாமே ஒரு மாற்றம்ங்கிற மாதிரி ஒரு தெளிவு. அங்கிருந்து விலகி வெளியில வந்தார். மிலேச்சப்படை அந்த ஆலயத்தை சுற்றி வளைச்சிருந்தது. அவரோட அஷ்டம சித்துக்களில் ஒன்றான கூடு விட்டு கூடு பாயும் யுத்தி அவருக்கு துணை செஞ்சது. கோபுர சருக்கத்துல ஒரு கழுகு உட்கார்ந்திருந்தது. மிலேச்ச படை வீரர்கள் இருந்து ஒருத்தன் அதை பார்த்து அம்ப விட்டதுல அது உயிர் விட்டபடி அப்படியே கீழே விழுந்தது. அது கீழே விழவும் சித்த புருஷர் தன்னோட ஆன்மாவை அதுக்குள்ள புகுத்துறதுக்கும் சரியா இருந்தது. சித்த புருஷர் அவருடைய ஆன்மாவை அந்த கழுகுக்குள்ள புகுத்த அவர் வானம் ஏறி பறக்க தொடங்கினார். ஆலய வெளியில அவரோட உடல் கிடந்தது. மிலேச்சர்கள் யுத்தத்துல அவர் இறந்துட்டதா கருதினாங்க. கழுகுக்குள்ள புகுந்திருந்த அந்த சித்தர் நடுவானத்துல இருந்தபடி கீழே மரகதலிங்கபுரத்தை அப்படியே பார்த்தார். 2 ஆலயங்களும் தரமட்டமாகி கொண்டிருந்தது. பட்டர் நாராயணழகன் ஜீவா பிரதாபிய பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு தாழ பறந்தார். நாராயணழகன் கோவில் பிரகார வெளியில உயிர் நீங்கியபடி சடலமா கடந்தான். ஓடி ஒளியில போராடிதான் உயிர் விட்டிருந்தான். பிரதாபி உடல் குளத்துல மிதந்தபடி இருந்தது. பட்டரும் ஜீவாவும் கண்ணில் படவே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சிருந்தது. இறை விக்கிரகங்கள் காப்பாற்றப்பட்டு விட்டன. எங்கும் நிறைந்திருக்கிற இறைவன் மூர்த்தத்தில் தான் வெளிப்படுகிறான். எப்படியோ காப்பாத்திட்டாங்க. அதாவது ஆலயத்துல இறை வெளிப்பாடு கொள்ளை போகல. சித்த புருஷர் கழுகு சுரூபத்துல பறந்தபடி இந்த எண்ணங்களோட அப்படியே பறந்து சிரஞ்சீவி மூலிகை இருக்கிற வனப்பகுதி வரைக்கும் போய் அங்க அம்புகாயம் பட்ட உடற்பகுதியில அது 6 வண்ணம் புரண்டு எழுந்துட்டு இருந்தார். இனி அந்த தேகத்திற்கு பஞ்ச பூதங்கள் இருக்கிற வரைக்கும் நரை இல்ல, மூப்பு இல்ல, அது காலத்தை வென்று பறந்தபடியே இருக்கும். நள்ளிரவு கடந்து விட்ட நிலை. கோவிலுக்குள்ள மாட்டிக்கிட்ட ஜீவா ஒளி புள்ளியா தெரிந்த அந்த எலியோட பின்னால ஓடி அது புகுந்து சென்ற பாதையை பார்த்து அப்படியே நின்றுட்டு இருந்தா. அது பக்கத்துல ஒரு பலகையில ஏதோ எழுதப்பட்டிருந்தது. இது ஒரு தூர்ந்து போன குகைப்பாதை. அரசு உத்தரவுப்படி மூடப்பட்டுள்ளது. 30 அடி தூரம் கூட உள்ளே நுழைய இயலாது. ஆக்சிஜன் இல்லாத இடம், யாரும் பிரவேசிக்கலாகாது. இது எழுதப்பட்டிருந்த அந்த போர்டுல
நிறைய எழுத்துக்கள் கூட உதிர்ந்து போய் தான் இருந்தது. அப்போ இருந்த நிலையில ஜீவா அதை பெருசா பொருட்படுத்தாம குகை பாதையோட முகப்பு கதவை அசைச்சு உள்ள நுழைய ஆரம்பிச்சான். குகை பாதைக்கு வெளியில படிச்ச அந்த எச்சரிக்கை போர்டை மீறிக்கிட்டு துணிச்சலோட அந்த சுரங்க பாதைக்குள்ள நுழைஞ்சா ஜீவா. ஒரு அளவுக்கு மேல போக முடியாம தடுமாறினா. மூச்சு அடைச்சது. இருந்தாலும் அவளோட மூர்க்க குணம், ஒரு எலியால முடியும், என்னால முடியாதா? வர என்னதான் இருக்குன்னு பாக்குறேன். உள்ள தள்ளி தள்ளி தன்னையே வருத்திக்கிட்டு உள்ள நுழைய ஆரம்பிச்சா. அவ கையில தயாரா வச்சுக்கிட்டு இருந்த டார்ச் லைட்டோட உதவியால இருட்ட குடைஞ்சு பாதையை சரி செஞ்சுக்கிட்டே மேலும் மேலும் உள்ள நகர ஆரம்பிச்சா. ஒரு இடத்துக்கு மேல பாதை சரிவாக கீழே இறங்கியது. நீண்ட கருங்கல் படிவரிசை வளைஞ்சு திரும்பியெல்லாம் இறங்கியது. ஒரு வினாடி அவ மனக்கண்ணுல கைவசம் கொத்து கொத்தா நகையோட தலையில கிரீடத்தோட அவ அங்க துள்ளி குதிச்சு இறங்குற மாதிரி ஒரு பிரம. சட்டுன்னு நின்னா. இது என்ன நினைப்பு? புதுசா கிட்டத்தட்ட ராஜ் சொன்ன மாதிரியே இருக்கே. இது அவனால வந்த பாதிப்போ இல்ல நிஜமாலுமே? திரும்ப திரும்ப கை நிறைய நகையோட, குறிப்பா அந்த ரத்தன கற்கள் பதித்த ஒட்டியானம், 1008 காசுகள் கொண்ட காசு மாலை, தலையில ஒரு கிரீடம், இது 3 மட்டுமே ஏதோ வெகு நேரம் கவனிச்சு ஒரு நகை கடையில போய் வாங்கிட்டு வந்த மாதிரி அவன் மனசுல ஒரு மின்னல். ஆனா அவளோட காலோ மளமளன்னு கீழே இறங்கிட்டு இருந்தது. 1 2 3ன்னு வளைவுகள்ல எல்லாம் பாதை நீண்டு கொண்டே போச்சு. ஒரு கோயில்ல இப்படி ஒரு சுரங்க பாதையா? அந்த கேள்வி எழும்பின மறுநொடி அவளே இறந்து போகிற மாதிரி ஒரு காட்சி. மறுபடியும் அவளுக்குள்ள ஒரே குழப்பம். கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா நின்னா. பக்கத்துல ஒரு பாறை திட்டின் மேல ஏறி அந்த அத்தாணி பகுதியை பார்த்தா. கண்ணுல மின்னல் வெட்டிய மாதிரி ஒரு வெளிச்சம். ஒரு சில வினாடிக்கு முன்னாடி அவன் மன கண்ணுல தெரிஞ்ச ஒட்டியானம், காசு மாலை, கிரீடம் 3மே மூளைக்கு ஒன்னா கடந்தது. இது எப்படி சாத்தியம்? நான் இங்க இப்போதானே வந்திருக்கேன், இப்போதானே இதெல்லாத்தையும் பாக்குறேன். எப்படி இதெல்லாம் என் மனக்கணக்கு முன்னாடியே தெரிஞ்சது? கண்ணுல பட்ட அந்த விலை மதிப்பில்லாத பொருட்கள் எல்லாம் எடுப்பது கூட அவளுக்கு பெருசா தெரியல. ஆனா தனக்குள்ள அது எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சதுங்கிறது தான் அவளுக்கு பெரிய கேள்வியா இருந்தது. வெளியில காத்திருக்கிற ராஜ் நாராயண், கட்டாயமா கடத்த வேண்டிய அந்த மரகதலிங்கம், எல்லாமே அவளுக்கு மறந்து போயிருந்தது. கோவிலோட பிரகார வெளிப்பகுதி. மதில் சுவர் பக்கத்துல பூஜித்த அடையாளங்கள் ஒரு பக்கம், அதை அப்படியே தொலைச்சா மதிலுக்கு வெளியில போக வழி கிடைக்குமாங்கிற யூகம் ஒரு பக்கம். மதில் சுவற்றில் கை வச்சு அரசன் செடியை பிடுங்கி தூர எரிஞ்சிட்டு அதை இடைவெளியை பார்த்தான் ராஜ்நாராயண். அவன் கண்ணுல எரிஞ்சிட்டு இருந்த அகல் விளக்கோட வெளிச்சத்துல உள்ள இருக்கிற மரகதலிங்கம் அவன் கண்ணுல பட்டு அவனுக்கு ஒரே இன்ப அதிர்ச்சி. அதை அப்படியே எடுத்து பார்த்து மிரண்டு போனான். பச்சை மரகத கல்லாலான அந்த வழவழப்பான லிங்கம் உள்ளேயே நெடுகாலம் இருந்ததுனால கொஞ்சம் பசல பூத்து இருந்தது. அங்கங்க தெரிந்த மரகத பச்சை நிறம் அவனுக்கு அது விலை மதிப்பில்லாததுங்கிறத புரிய வச்சது. அப்பப்போ அவனுக்குள்ள எழும்பி அலக்கழிக்கும் அந்த பழைய நினைவுகள் மட்டும் இப்போ அவனுக்குள்ள வரவே இல்லை. என்னது இது? போன தடவை ஒளிஞ்ச போது அந்த நடராஜ விக்கிரகம் அகப்பட்டது. இந்த முறை இந்த லிங்கம். நான் என்ன இதெல்லாம் கண்டுபிடிக்க அமெரிக்காலேருந்து வந்தேன்? என்னதான் நடக்குது? அந்த லிங்கத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு அப்படியே உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சான். மதில் சுவருக்கு அந்த பக்கம் போலீஸ்காரங்களோட விசில் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அவனுக்கு சட்டுன்னு பயம் ஏற்பட ஆரம்பிச்சது. ஐயோ, ஏற்கனவே ஒரு தடவை ஒளிஞ்சு தப்பிச்சதே பெரிய விஷயம். இந்த தடவை இந்த லிங்கத்தோட என்னை பார்த்தாங்க. நிச்சயம் இதெல்லாம் தற்செயல் நம்பவே மாட்டாங்க. பேசாம திரும்ப உள்ளே வச்சிடலாமா? முதல் காரியமா மரகத லிங்கத்தை உள்ள திரும்பி எடுத்து வச்சான். பிடுங்கி போட்டிருந்த அரசன் செடியையும் அதே மாதிரி திரும்ப சொருகி பழைய மாதிரியே இடத்த மூடினான். அப்படியே நடந்து பிரதான சன்னதி வாசலுக்கு வந்து காற்று குரல்ல கத்தி பார்த்தான். ஜீவா, 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 ஏய் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வா வெளியே. ஜீவா, வந்து தொலை. பலமா கத்தி கூப்பிட பயமா இருந்தது. கை கடிகாரத்தை பார்த்தான். மணி 5 நெருங்கி இருந்தது. அவனுக்கு ஒரே பதற்றமாச்சு. ஐயோ, மணி 5 ஆயிடுச்சா? இன்னும் அரை மணி நேரத்தில் அத்திம்பேர் வந்து கோவில் திறப்பாரே, என்ன செய்யறது? பேசாம அந்த திருடங்க செவரு மேலே ஏறி தாவி குதிச்சு போனாங்களே, அந்த மாதிரி போயிடலாமா? ஐயோ, அப்புறம் ஜீவா மாட்டிப்பாளே. மாட்டினா மாட்டோம். பின்ன எப்போ பாரு ஒரு ஆம்பளை மாதிரி பேசிட்டு இருந்தா இப்படிதான். இப்படி பல எண்ணங்கள் அவனுக்குள்ள அலைமோத அங்கிருந்து நடந்து வெளிப்பிரகார வெளியில மதில ஒட்டி வளர்ந்திருந்த வில்வ மரத்தடியில வந்து நின்னான். எப்படி மரம் ஏறுவதுங்கிறது தெரியாம சுத்தி சுத்தி வந்து ஒரு வழியா மேலே ஏறினான்.
பழக்கமே இல்லாததுனால சரிஞ்சு சரிஞ்சு உடம்பு கீழே இறங்கினாலும் யாராவது பார்த்துட்டா என்ன ஆகுங்கிற பயத்துல கை விடாம மேலே ஏறி ஒரு வழியா மரத்திலிருந்து மதிலுக்கு தாவி கீழே பார்த்தான். அவனுக்கு தலையே சுத்துச்சு. கிட்டத்தட்ட 20 அடிக்கு கீழே இருந்தது வீதி. கீழே குதிச்சா எலும்பு கூட முறிஞ்சு போகும்னு அவனுக்குள்ள பயம். அப்போ மோட்டார் பைக் ஒன்று எங்கேயோ வர சத்தம் அவனுக்கு கேட்டது. அது இன்ஸ்பெக்டர் குமார் அவரோட மோட்டார் சைக்கிள் தானே அது? ஐயோ, இங்கே என்ன பார்த்தா அவ்வளோதான். என்ன பண்ணுறது? இது ஒரு உயரமாக இருக்கே, குதிச்சா கை கால் உடைஞ்சதுன்னா வேற வழி இல்லை. அப்படியே கீழே குதிச்சான். நல்ல வேலைடா சாமி, ஒன்றும் ஆகலை. பைக் சத்தம் கொஞ்சம் நெருங்கி கேட்கவும் அப்படியே ஓடத் தொடங்கினான். கோவிலை ஒட்டி இருக்கிற குளத்தோட கரை தெரிஞ்சுது. கரையை ஒட்டி ஒரு சின்ன மதிலும், மதிலுக்கு அந்த பக்கம் குளத்துக்கு இறங்குற படிகளும் இருந்தது. வெகு வேகமா ஓடி மதிலை தாண்டி அப்படியே படி மேல உட்காந்து மூச்சு வாங்கினான். ஒரு வழியா அந்த மோட்டார் பைக் அவனை கடந்து போச்சு. பெருமூச்சு விட்டான். தண்ணி தாகம் தொண்டை அடைக்க அப்படியே படியில இறங்கி அந்த நீர் பரப்ப நெருங்கினான். அப்படியே படியில உட்காந்து தண்ணியை அள்ளி அள்ளி முகத்துல அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணியையும் குடிச்சான். ஒரு வழியா அவனோட தாகம் அடங்கியது. படிகள் வழியா மேலே ஏறினான். அவன் கண் எதிர்க்க சாலை விரிஞ்சு கிடந்தது. நடக்க ஆரம்பிச்சான். ஜீவா கதி தான் என்ன ஆகுமோன்னு அவனுக்குள்ள எண்ணம் இருந்தாலும் அவ சமாளிச்சு யார் கையிலையும் அகப்படாம வெளியே வந்துடுவாங்கிறது அவனுக்குள்ள ஒரு தீர்க்கமான எண்ணம். ஒரு வழியா ராஜ் இடிஞ்ச கோவிலை அடைஞ்ச போது விடிஞ்சிருந்தது. கோவிலுக்குள்ள மயங்கி கிடந்த பாரதியை பார்த்து அதிர்ந்து போனான். இவன் எங்க இப்படி? அந்த அதிர்ச்சியோட அவளை தொட்டு எழுப்பினான். அவளும் எழுந்தா. அம்மாஞ்சி, நீ எப்படி இங்க? அது உங்களை பார்க்க தான் வந்தேன். வந்த இடத்துல அப்படியே மயங்கிட்டேன். மயங்கிட்டியா? ஆமாம். அட, விடிஞ்சு விடுத்தா? ஐயோ, ஆத்துல அப்பா அம்மாலாம் தேடி இருப்பாளே. அம்மா, எப்படி வந்த? நான் ராத்திரி ஒரு 9 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். ஆமா, நீங்க எங்க போயிட்டேல்? அது நான் அப்படியே வாக்கிங் போயிட்டேன். சரி, எங்க அந்த சித்தர்? சித்தரா? ஐயோ, இங்க இருந்தாரே. சித்தராது புத்தராது. நகருங்கோ, ஆத்துல என்ன நடந்துட்டு இருக்கோ. பதபதப்போட அங்கிருந்து ஓடினான். வீட்டு வாசல் பஞ்சகச்ச கட்டிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டு இருந்தார் பட்டர். எதிரில் பெருமூச்செறிய வந்து நின்னா பாரதி. ரத்த சிவப்பு கண்களோட அனல் பார்வையோட ஒரு பார்வை பார்த்தார் பட்டர். அப்பா, எங்க வந்த? அப்பா, அப்படியே போயிடு. ஓடு காலிக்கெல்லாம் இந்த வீட்டில் இனிமேல் இடமே கிடையாது. அப்பா, என்ன மன்னிச்சுடுங்கோ. நான் அத்தானை பார்க்கத்தான் போனேன். போன இடத்துல மயங்கிட்டேன்ப்பா. மயங்கிட்ட உன்னை அவனும் கெடுத்துட்டான்னு சொல்ல போற, அப்படித்தானே? ஐயோ அப்பா, அப்படியெல்லாம் கிடையாதுப்பா. எதுவும் பேசாத. நீ என் பொண்ணே கிடையாது. முதல் தடவை தப்பு பண்ண போய் நான் தண்டிச்சிருக்கணும். அதான் 2வது தடவையா அப்ப அனுபவிக்கிறேன். படபடன்னு பேசிட்டு கோவிலை நோக்கி வேகமா நடந்தார் பட்டர். அன்னபூர்ணியும் சந்திரிகாவும் கண் கொட்டாம வீட்டு வாசல்ல பார்த்தபடியே நின்னுட்டு இருந்தாங்க. அம்மா, இந்த அப்பாவை பாருமா. அன்னபூர்ணிக்கு கோபம். வாய மூடுறி, வயசு பொண்ணடி நீ. அப்படி என்னடி உனக்கு அவன் மேல மோகம்? என் கண்ணு முன்னால நிக்காத, அப்படியே போயிடு. பாரதிக்கு நெஞ்சில குத்தின மாதிரி இருந்தது. அப்படியே வாசல் திண்ணையில உட்காந்தா. உள்ள அன்னபூர்ணிய முறைச்சிட்டு இருந்தா சந்திரிகா. நீ என்னடி முறைக்கிற? உங்க அக்காவை சொல்லிட்டேன்னு ஒரே கோவமா? மா, அக்கா பாவமா. பாவமா பாவம்? வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்பம் பாவப்பட்ட குடும்பம் ஆயிடும்டி. இப்ப நீ கதவை திறக்க போறியா இல்லையா? போடி, உள்ள போய் வேலையை பாரு. உங்க அப்பா முடிவு தான் ஏன் முடிவும். ஆனா என் முடிவு வேற, தெரிஞ்சுக்கோ. அக்காக்கு இடம் இல்லாத ஆத்துல எனக்கு இடம் வேணாம். நானும் போறேன். சந்திரிகா வேகமா அங்கிருந்து விலகி தாழிட்ட கதவை திறந்தா. ஆனா திண்ணையில பாரதி இல்ல. அதுக்குள்ளார எங்க போயிட்டா? அந்த வைக்கோல் போற சுத்தி ஊரே திரண்டு இருந்தது. தஞ்சாவூர்ல இருந்து ஒரு லாரி கொல்லாதபடி போலீஸும் எஸ்பியும் வந்திருந்தாங்க. பத்திரிகையாளர்கள், போட்டோகிராஃபர்ஸ்னு ஒரு பெரும் கூட்டம். குமாரவேலோட மோட்டார் பைக் ஒரு ஓரமா நின்றபடி இருக்க, அந்த இரவு நடந்ததை எஸ்பி கிட்ட எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிட்டு இருந்தார் குமாரவேல். பட்டரோட பொண்ணு காணோன்னு வந்தாங்க சார். அவரை கூட்டிகிட்டு தேடிக்கிட்டே போனேன். ஒரு 2 பேர் தெரு பண்ணி ஏறி குச்சி போடினாங்க. அவங்கள துரத்திட்டே போனேன். அங்கே வைக்கோல் பற்றின ஒரு கூடாரம் மாதிரி இருந்துச்சு. அது கூடாரம் வைக்கோல் தான் போட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே போனேன். போய் பார்த்தா உள்ள ஒரு வீடு மாதிரி வச்சுருக்காங்க சார்.
அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. திடீர்னு அது ஒரு இதை பிடிச்சி இழுக்கிறேன், பார்த்தா அதில் லைட் வெளிச்சம்லாம் வருது. பார்த்தா இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு. சரியில்லாத நிலைமை, ஒரு லூஸு மாதிரி இருக்கிறாங்க, ஒரு மாதிரி நாய்க்கடிப்பட்டவங்க. அவங்கள வந்துட்டு காலையிலே சுட்டுட்டேன். சுட்ட உடனே அப்படி வாங்கி வந்துட்டாங்க. கிரைம் பிரான்ச் சிஐடி போலீஸார் அங்கே வந்திருந்ததுனால அவங்களுக்கு கிடைச்ச சில மொபைல் நம்பர்ஸை சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. குமாரவேலை நெருங்கியபடி ஒரு பத்திரிகையாளர், சார் உங்களை ஒன்று கேட்கலாமா? நீங்கள் யார்? இந்த சென்னை டைம்ஸ் ரிப்போர்ட்டர். சென்னை டைம்ஸா? இங்கே தான் ஏற்கனவே ஒரு லேடி ரிப்போர்ட்டர் இருக்காங்களே. எங்கள் பத்திரிகை இல்லையா? எங்கள் பத்திரிகையில் லேடி ரிப்போர்ட்டரே கிடையாதே. அப்போ இங்கே இருக்கிற ஜீவாங்கிற லேடி? ஜீவாவா? எஸ், அவங்க பேர் அதுதான். இப்போ கூட இங்கே தான் இருக்காங்க. சாரி சார், அவங்ககிட்டயே அவங்க எந்த பத்திரிகையில் வேலை செய்கிறேன்னு கொஞ்சம் கரெக்டாக கேளுங்களேன். ஓ, கேட்குறேன். குமாரவேல் சொல்லி முடிக்க பட்டரோட உதவியாளன் ராஜாமணி மூச்சரைக்க ஓடி வந்துட்டு இருந்தான். சம்திங் ராங். அவர் எதுக்கு ஓடி வராரு? சார் சார், கோயிலில் அம்பாள் சந்நிதி திறந்திருக்கு. அதே நேரம் அம்பாள் மேலே புதுசாக நகைகள். என்ன சாமி சொல்கிறீங்க? வாங்கோ, வந்து பாருங்கோ, தெரியும். அடுத்த நொடியே ராஜாமணியோட ஒரு ஜீப்ல குமாரவேலும் எஸ்பியும் கோவிலை நோக்கி பறந்தாங்க. தனியா உட்கார்ந்திருந்த ராஜ்நாராயணனுக்கு என்னவோ செஞ்சது. பிரஷ் பண்ணிட்டு ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு அவன் மனசுல தோண, அதே நேரம் ஜீவாவுக்கு என்ன ஆச்சுங்கிற கவலை. ஒண்ணுமே தெரியாத மாதிரி கோவில் வரைக்கும் ஒரு முறை போயிட்டு வந்துடலாமான்னு அவனுக்குள்ள ஒரு கேள்வி. ஏந்து புறப்பட ஆரம்பிக்கிறதுக்குள்ள எதிரில் ஒரு புயல் வேகத்துல வந்து நின்னா சந்திரிகா. என்ன சந்திரிகா? அம்மாஞ்சி, அக்கா இங்க வந்தாளா? இல்லையே, அவ உங்க ஆத்துக்கு தானே போனா? அக்கா வந்தா, ஆனா அப்பா துரத்தி விட்டுட்டா. திரும்ப கோச்சுண்டு கிளம்பினா. இப்போ எங்க போனானே தெரியல. அங்க கோயில்ல என்னடான்னா அம்பாள் சன்னதியில அந்த காலத்து நகைகளோட அம்பாள் தெரியறதா சொல்லி ஊரே கோயில்ல தான் இருக்கு. அப்புறமா ராத்திரியில ஒரு திருட்டு கூட்டத்தை போலீஸ்காரர் சுத்தி வேற வளைச்சு பிடிச்சிருக்காளாம். இதுல அவ வேற எங்க போனானே தெரியலையே. சந்திரிகா செய்திகளை மளன்னு அடிக்கினான். ராஜுக்கு பொறுமையே போயிருந்தது. சந்திரிகாவோட ஓடினான். உண்மைதான், கோவில் முகப்புல ஒரு ஜீப். ராஜ் அங்க போன நேரம் கையில விலங்கோட ஜீவாவை ஜீப்ல ஏத்திட்டு இருந்தார் இன்ஸ்பெக்டர் குமாரவேல். சார் வாங்க சார். என்னடா இவங்களை அரெஸ்ட் பண்றேன்னு பாக்குறீங்களா? இவங்க ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் இல்லை, அந்த பேரில் இந்த கோயிலை கொள்ளையடிக்க வந்த குரூப்பை சேர்ந்தவங்க தான். உங்களை பார்க்க தான் அங்கே வரதா இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. ஏறுங்க ஜீப்பில். நான் எதுக்கு இன்ஸ்பெக்டர்? ஏறுங்க சொல்கிறேன். உங்கள் திருட்டு போன சூட்கேஸும் கிடச்சிருச்சு மிஸ்டர் ராஜ். அப்படியா? கேள்வி அப்புறம், நிறைய என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு. கமான். அதுக்கு முந்தி இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன ராஜ்? பாரதியை காணல. இது என்ன புதுசா? பட்டரை திட்டினதால எங்கேயோ கோச்சிட்டு போயிட்டாங்க. அவ தப்பா ஏதாவது பண்ணிக்க போறா. ஜீவாவை பார்த்தா ராஜ்நாராயணன். ஜீவா, நீயா இப்படி? அவ காதல மட்டும் விழற மாதிரி கேட்டான். இனி எதை பத்தி பேசுறதுலயும் அர்த்தம் இல்ல ராஜ். ராத்திரி எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் ரொம்ப அசாதாரணமான விஷயங்கள். திருடத்தான் வந்தேன், ஆனா எடுத்து கொடுக்கறவளா மாறிட்டேன். நகைகளோட தப்பிக்க முடியாதுன்னு அம்பாளுக்கு போட்டுட்டு பட்டர் கதவை திறக்கும் போது நைஸா நழுவிடலான்னு பார்த்தேன். அந்த இடிஞ்ச கோவில் கழுகால எல்லாம் கெட்டு போச்சு. அது கண்ணை கொத்துற மாதிரி பறந்து வந்து என்னை அலற விட்டுருச்சு. பட்டரும் பார்த்துட்டார். இப்போ இங்க இப்படி உட்காந்துருக்கேன். நீ ஆரம்பத்துல இருந்தே சொன்ன பல விஷயங்கள் உண்மையிலேயே மிராக்கலான விஷயங்கள் தான். இந்த கோவிலுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு, அதோட டைரக்ஷன்ல தான் எல்லாருமே இயங்கிக்கிட்டு இருக்கோம். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஜீவாவோட விளக்கம் ராஜா அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருந்தது. அந்த இரவுல அவனுக்கும் ஏற்பட்ட அந்த அனுபவங்களை மறைக்கிறதுல இனி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைச்சான். மிஸ்டர் குமாரவேல், ஜீவா இப்படிப்பட்டவங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டரா கோயிலை ஆராயறதுக்காக தான் என் உதவியை கேட்டா. ராத்திரி நானும் இவ கூட தான் இங்கே ஒளிஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் இவ ஒரு இடத்துலையும் நான் ஒரு இடத்துலையும் தான் இந்த கோயில் இருந்தோம். எப்படியாவது வெளியே போயிடணும்னு எனக்குள்ள ஒரு அர்ஜ் ஏற்படவே தான் கோயிலை சுற்றி வந்தேன். அப்போது என் கண்ணில் இன்னொரு அதிசயமான விஷயமும் பட்டுச்சு. மை காட், என்ன அது? வாங்க நேரில் காட்டுறேன். ராஜ் வேகமா அந்த அரசஞ்செடி முளை விட்டிருந்த ஈசான்ய மூலையை நோக்கி நடந்தான். அரசஞ்செடியை பிடுங்கி எரிஞ்சிட்டு உள்ள கையை விட்டு அந்த மரகத லிங்கத்தை வெளியில எடுத்து காமிச்சான். அடுத்த நொடி நம்ப முடியாம குமாரவேலை பார்த்தார் எஸ்பி. என்னையா ஒவ்வொன்றா வெளியே வந்துகிட்டு இருக்கு? இன்னும் எதுவும் பாக்கி இருக்கா? இருக்கு சார். அம்பாளுக்கும் மரகத கல்ல ஒரு சிலை இருந்திருக்கு.
அதுவும் கிடைச்சிட்டா இந்த கோயிலை பத்தி தீட்சிதர் சாமி சொன்ன எல்லாமே நடந்து முடிஞ்ச மாதிரி தான். அப்படியா? அவர் எங்க? அவரை காணோம். சார், இந்த கலைபுரத்துல பாரதியை மறந்துட்டீங்களே. ராஜ் ஞாபகப்படுத்த பட்டரும் அங்க வர சரியா இருந்தது. என்ன பட்டரே நீங்க தொட்டு தொட்டு நல்லது நடக்கிற இந்த நேரத்துல உங்க மாயக்கிட்ட சண்டையை பிடிச்சி எங்கேயோ போகும்படி செஞ்சிட்டீங்களே. எங்க போயிட்டா பாரதி? எனக்கு எதுவும் தெரியாதே இன்ஸ்பெக்டர். காணாம போனதே தெரியாதா? சரிதான். குமாரவேல் சில போலீஸ்காரங்களை கூப்பிட்டு அவங்க காதல ஏதோ சொல்லிட்டு ஜீவா உட்கார்ந்திருந்த அதே ஜீப்ல ஏறிட்டு வேகமா போனார். குளத்தை சுத்தி ஒரே கூட்டம். ஒருத்தருக்கு 10 பேர் குளத்துல மூழ்கி எழுந்துட்டு இருந்தாங்க. கரையில அன்னபூரணியும் சந்திரிகாவும் நின்றுட்டு இருக்க, மறுபக்கம் ராஜும் பட்டரும் எதிர்வரிசையில. பட்டர் புலம்பிட்டு இருந்தாரு. நான் அவசரப்பட்டுட்டேன். கோயில்ல சாமி கைங்கரியம் பண்ணியும் எனக்கு நல்ல புத்தி இல்லாம போயிடுத்து. என் குழந்தைய நானே சொல்லக்கூடாதெல்லாம் சொல்லிட்டேன். பாரதி. திடீர்னு மூழ்கி தேடும் போலீஸ்காரர்கள ஒருத்தர் ஒரு 30-40 நொடிகளுக்கு அப்புறம் நீர்ப்பரப்புக்கு மேல வந்தபோது, குமரவேல் இங்க வாங்க. அங்க ஏட்டு ஏதோ எடுத்துட்டு வராரு. அது என்னன்னு பாருங்க. சில மாதிரி இருக்கு. சில பேர் கையில அம்பாள் விக்கிரகம். பட்டர் மலங்க மலங்க பார்க்க தொடர்ச்சியா அடுத்த சலசலப்பு. சாமி, பாரதி இந்த குளத்துல விழுந்து செத்துருக்கலாம்னு நம்ம நினைச்சது தப்பு. அவ நம்ம தீட்சிதர் வீட்டுக்கு தான் போயிருந்திருக்கா. அங்க பாருங்க. தீட்சிதரும் பாரதியும் தெரிஞ்சாங்க. ராஜுக்கும் அவளை பார்த்த அப்புறம் தான் அப்பாடான்னு இருந்தது. ஒரே பரபரப்பு, சலசலப்பு. அம்பாள் விக்கிரகத்தை தொட்டு கண்ணுல ஒத்திக்கொள்றதுக்காக ஒரு கூட்டமே முண்டி எடுத்த போது ராஜுக்கு சிரிப்பு வந்தது. அந்த பரபரப்புக்கு நடுவுல தீட்சிதர் அவனை நெருங்கி இதமான குரல்ல, ராஜா வாங்க தீட்சிதரே. ஓவர் நைட்டில் என்னென்னமோ நடந்துடுச்சு. 1க்கு 2 விக்கிரகம் கிடச்சி நகைகளும் கிடச்சிருக்கு. எனக்கே இது ஆச்சரியமாக தான் இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அவன் டைரக்டர், நாம் நடிக்கிறோம். வேற என்னத்தை சொல்ல? இல்லை, இதுக்கும் எதனா இட்டு கட்டி சொல்லுவேல. நீ சொல்ல என்ன இருக்கு? நான் நடந்து முடிஞ்சாச்சே. ஒன்று மட்டும் ஒத்துக்கிறேன். கூட்டிக்கு அடித்தா பயங்கர இன்ட்ரெஸ்டாக நிறைய விஷயம் நடந்திருக்கு. பை இன்னொரு விஷயம், என் சூட்கேஸ் கிடச்சிடுதான். இனி நான் ஊருக்கு போகிறத யாராலையும் தடுக்க முடியாது. டாக்ஸி டிக்கில சூட்கேஸை பூட்டிட்டு கார்ல ஏறதுக்கு முன்னாடி எல்லாரையும் பார்த்தான் ராஜ். பாரதி கண் கலங்க வாசற்கதவுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தா. ராஜ் அவளை நெருங்கி, பாரதி அழாத, உனக்கு நான் பொருந்த மாட்டேன். உன் நம்பிக்கை வேற, என் நம்பிக்கை வேற பாரதி. கருத்து வேறுபாட்டால் நாம் முட்டி மோதிக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். மனசார நீ இந்த கடவுள் சிந்தனைகள் ஒதுக்கிட்டு எங்கூட எப்போ சேர முடியும்னு நினைக்கிறியோ அப்போ எனக்கு லெட்டர் போடு. வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். அழாத, நான் சொன்னதை யோசி பாரதி. கிளம்புறேன். வண்டியில ஏறினான். தீட்சிதர் பட்டர்னு எல்லாருமே கையசிச்சு அவனுக்கு விட கொடுத்தாங்க. அவனோட கார் அங்கேருந்து விலகி சென்றது. பட்டர் பெருமூச்சோட தீட்சிதரை பார்த்தார். இவ்வளவு நடந்திருக்கு, துளி கூட அவன் மாறலையே. நான் என்னத்தை பண்ணுவேன்? சாபத்துக்கு அவ்வளவு சக்தி வைத்தி. சாபமா? ஆமாம், உனக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ கிளம்புறேன். இடிஞ்ச கோவிலை புதுப்பிக்கிற வேலைக்காக இன்ஸ்பெக்டர் குமாரவேலே சில உபயதாரர்கள் அனுப்புறதா சொல்லியிருந்தார். அவளை பிடிச்சி வேலையை ஆரம்பிக்கணும். தீட்சிதர் கிளம்பினார். இடிந்த கோவில் கோபுர சர்க்கத்துல கழுகு. அதை பார்த்துக்கிட்டே எப்பவும் போல, ஆனா சொல்ல முடியாத அளவுக்கு உற்சாகத்தோட உள்ள நுழைஞ்சிட்டு இருந்தார் தீட்சிதர். கருவறையை நோக்கி வேகமா போய் கைகளை கூப்பிக்கிட்டு நின்னாரு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அந்த பஞ்சாட்சர உச்சாடனம் அவர் காதலையும் ஒலிக்க ஆரம்பிச்சிருந்தது. சுவாமிகள் என்று ஒன்று கேட்கணும். அவர் கருவறையை பார்த்து பேச அந்த பஞ்சாட்சர உச்சாடனம் திடீர்னு நின்னு போச்சு. அந்த நாராயண அழகங்கிற ராஜ் நாராயண் ஒரு நாத்திகனா இருக்கிறது கூட எனக்கு பெரிய வருத்தமா படலை. ஏன்னா அது ஒரு நிலைப்பாடு. ஆனா அது அந்த பொண்ணு பாரதியை பாதிக்கிற அளவுக்கு இருக்கிறது தான் சகிக்க முடியல. சாபம் கொடுத்த நீங்களே விமோச்சனத்துக்கு வழிகாட்டணும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தீட்சிதர் உருக்கமா பேசி முடிச்சார். கவலை வேண்டாம். அவன் காதலுக்காக அவள் தன்னையே மாற்றிக்கொள்வாள். இனி எப்பொழுதும் அந்த சிவனை ரகசியமாகத்தான் நினைப்பாள். சிவத்தை நினைப்பதா பெரிது? சிறுமைகள் இல்லாமல் வாழ்வதுதானே பெரிது.
அந்த பதில் தீட்சிதரோட பொட்டுல அரைஞ்ச மாதிரி ஒலிச்சுது. அவர் மனசுல ஒரு நெக்குறுகலான ஸ்தம்பிப்பு. அந்த ஓம் நமச்சிவாயங்கிற பஞ்சாட்சர உச்சாடனம் திரும்பவும் தொடர ஆரம்பிச்சது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஆனா அவருக்கு மட்டும் கேட்கிற மாதிரி. உண்மையில் உலகம் எப்போது தோன்றியது என்று யாராலும் அறுதியிட்டு கூற முடியாது. அனுமானமாக கூறலாம். இன்று 600 கோடிக்கும் மேலான மனிதர்களும் பல 1000 கோடிகளில் மற்ற ஜீவராசிகளும் இருக்கின்றன. இவை இன்று பல்கி பெருகும் விதத்தையே அடிப்படையாக வைத்து பின்னோக்கி சென்று உலகின் முதல் மனிதன் ஜீவராசிகளில் முதன்மையானதை ஓரளவு தொட்டு நிற்க இயலும். அப்படி ஒரு ஆரம்ப நிலையை அடைந்து நிற்கும் போதும் ஒரு கேள்வி: அந்த முதல் மனிதனை படைத்தது யார்? முதல் உயிரினம் எதுவாயினும் இந்த மண்மேல் அது இறை தேடியும் சுவாசித்தும் நீர் பருகியும் ஜீவிக்க வேண்டிய ஒரு ஆரம்பத்துக்கு காரணம் எது என்கிற கேள்வி. அநேகமாக ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது இது குறித்து யோசித்திருப்பான். உலகின் உண்மையான கேள்வி, கேள்விகளுக்கெல்லாம் கேள்வி. இதற்கான விடையில்தான் மனிதன், உலகம், உயிர்கள் பற்றிய சகலத்துக்குமான தெளிவு பதுங்கியுள்ளது. இம்மட்டில் பற்பல விடைகள். குரங்கில் இருந்தே மனிதன் உருவாகி இருக்க வேண்டும் என்ற டார்வின் தத்துவமும், ஆதாம் ஏவாளிடம் இருந்து மனிதர்கள் தோன்றியதாக கூறும் பைபிளின் கூற்றும் இம்மட்டில் கேள்விகளுக்கெல்லாம் கேள்வியான அந்த கேள்விக்கு விடையாக இருப்பினும் அதை முழுமையாக ஏற்க முடியவில்லை. குரங்கில் இருந்து மனிதன் தோன்றினான் என்றால் ஒத்த குரங்கினமே இன்று இருக்கக்கூடாது. ஆனாலும் இன்றும் மனித குரங்கினம் இருக்கவே செய்கிறது. இயற்கை மாற்றங்களிடம் அது மட்டும் எப்படி அப்படியே மிஞ்சி நீண்டது என்கிற கேள்வி எழுகிறது. ஆதாம் ஏவாள் பற்றி சிந்திக்கும் போது இது போல பல கேள்விகள். பொதுவில் உயிர்கள் அவற்றின் செயல்பாடுகள் பிரமிப்பையை ஏற்படுத்துகின்றன. கைகள் இன்றி உண்ண இயலுமா? கால்கள் இன்றி நடக்க முடியுமா என்ற கேள்விகளுக்கு பல மிருகங்களிடம் பதில் கிடைக்கிறது. பட்சிகளுக்கு ஏது கைகள்? அவை உண்டு வாழ்வதில்லையா? பாம்புக்கு ஏது கால்கள்? அது ஊர்ந்து நகர்வதில்லையா? எது எப்படி இருப்பினும் ஆதாரமாக நிலம் என்று ஒன்று வேண்டும் எனும் போது நீரில் நீந்தி வாழும் மீனுக்கு எதற்கு நிலம் என்று கேளாமல் கேட்கிறது. நீர், நெருப்பு என்று எதுவுமின்றி, காற்றும் இன்றி ஒன்றால் உயிர் வாழ இயலாது என்றாவது முடிவுக்கு வரும்போது கல்லுக்குள்ளே ஒரு தேரை வாழும் நிலை நமக்கு அதிர்ச்சி ஏற்படுகிறது. எங்கும் நம் மூளை திறத்தால் ஒரு முடிவுக்கு வரவே இயலவில்லை. விஞ்ஞானம் தன் ஆய்வை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இன்று உயிரினம் பற்றி ஒரு கருத்து இருந்தால் அது இன்றைய தினத்துக்குள் தான் பொருந்தும். நாளையே அது மாறலாம். வியப்பு, திகைப்பு, குழப்பம் இவற்றை தருவதே உலகின் இயல்பாக இருக்கிறது. ஒரு பூமி பந்திலேயே இத்தனை என்றால் ஆகாயமும் அதில் தெரியும் மற்ற கிரகங்களும் எத்தனை ஆச்சரியங்களை, அதிர்ச்சிகளை கொண்டவையாக இருக்கும் என்பதை கற்பனை செய்து பார்க்கவே முடியவில்லை. ஒரு எறும்பானது இமயம் ஏற முயற்சிப்பது போன்றதுதான் நம் நிலை. இருந்தாலும் மனித இனம் களைத்து விடவில்லை. ஒன்று மட்டும் உறுதி: கோடானு கோடி உயிர்களுக்கு மூலாதாரமான ஒன்று இருந்தே தீர வேண்டும். அந்த ஒன்றை இறைவன் என்கிறோம். அந்த இறைவன் வேறு யாரும் இல்லை, அது சிவம்தான் என்கிறது சைவ நெறிமுறை. ஒவ்வொரு யுகம் தோறும் சிவமே அநேக கோடி பிரம்ம, விஷ்ணு, ருத்ரர்களாம் மும்மூர்த்தியரையும் நமது அங்கத்தினின்றும் சிருஷ்டித்து மீண்டும் தமக்குள்ளே ஒடுக்கிக் கொள்கிறார் என்கிறது. இப்படி விஷ்ணு, பிரம்மா, ருத்ரர்களை தம்முள் ஒடுக்கிய கோலமாய் திரிபாத திரிமூர்த்தி கோலம் விளங்குவதாக அது கூறுகிறது.